ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் எஸ்ஜிஆர் கேமிங் ஒய்டி பேசுகிறேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன பையன் வந்து சாக்லேட் பிடிங்கி சாப்பிட்டேன், போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி போட்டானுங்க. அப்புறம் நான் வந்து இந்த வீடியோவில் தப்பிக்க போகிறேன். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தான் ஏணி கொடுத்துருந்தாங்க, அது மேலே தான் இன்னொருத்தன் ஏறினா. இதை வேணுங்களேன், இந்த இடத்துல உட்கார முடியுது. மை காட். ஓகே, இதில் போய் ஏறலாம். அங்கே ஏதோ டேலின்னு சம்திங் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதோ அதை நாள் குறிக்க இத்தனை நாளாக ஜெயிலில் இருக்க குறிக்கிறது போல். அப்பா, எவ்வளோ பெரிய இவெண்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் தப்பியத்துக்காகவே வச்சுருக்காங்க கைஸ். பார்த்தீங்க இப்போ எவ்வளோ ஜூம் அவுட் ஆகுது. ஓகே, நான் ஆக்சுவலாக இந்த கேமில் வந்து ஒரு பெரிய 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 ப்ரோ பிளேயர் கைஸ். நான் நார்மலாகவே ப்ரோ பிளேயர் தான், ஆனால் இதில் இன்னும் பயங்கரமாக ப்ரோ பிளேயரு. கொஞ்சம் இடத்துல தான் செத்துருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஐயோ, அதெல்லாம் கொஞ்சம் இடம் தாங்க சாவேன், அடிக்கடி சாவிடுது அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் வேணால் பாருங்களேன், இதுக்கு மேலே அவ்வளோவா சாவே மாட்டேன். இதை எடுத்துன்னு போய் திறக்கணும். என்ன வாங்கி இந்த ஸ்கோப்பு தொட்டு அடிக்கணும் கைஸ். இப்போ தான் நான் இதான் பார்த்தேன். ஃப்ரீ ஃபயர் விளையாடுவார் பழகமாயிடுச்சா, அதான் ஸ்கோப்னா ஜூம் பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிறேன். அது இந்த டார்கெட் மார்க்கா. அப்புறம் இதில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், இந்தமாதிரி படிக்கட் மேலே ஏறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கா, அந்த பட்டன் நீங்கள் எப்படியாவது அமுத்திடுங்க. ஏன்னா அந்த பட்டன் அமுத்தினா ஒரு வெண்ட்டு ஓப்பன் ஆகும் கைஸ் இது மேலே. அதான் சொல்கிறேன் கைஸ். வேடிக்கைப்பா, ஐயோ அது வைக்காம போயிட்டானே அப்படின்ட்டு. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுறேங்க கைஸ். அப்போ தான் மோட்டிவேட் ஆகி நிறைய வீடியோ போட முடியும். இப்போ அப்படி சேட்டில் என்ன தான் பேசினுங்கிறானுங்களோ. என்னோட யாராவது ப்ளே பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கார்டு வாங்க. நான் டிஸ்கார்டு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதெல்லாம் பார்க்கணும் கைஸ். ஐயோ, இதான் ஃபஸ்ட்டு வீடியோன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த ஃபஸ்ட்டு வீடியோ போட்டு அதை ஏற்றிது. இவன் ஏன்டா குறுக்க வந்து நின்றுனுங்கிறான், என்னால் தொடவே முடியல அது ஒழுங்கா. இந்த இதுக்கு அடிக்கிறான் வேறு, என்ன அடிக்கிறான் மீன்ஸ் இந்த பேர் என்னது, ஸ்பேனரா? ஸ்பேனர் எடுத்து அடிக்கிறான். என்ன எடுக்க முடியல, எல்லாரும் பெருசு பெருசாக ஷவல் எடுத்துகிட்டு வந்து தோன்றானுங்க, என்னால் எடுக்க. ஐயோ வாச்சாடா காய்ஸ், இது ஏரோ மார்க்கே இல்லை. எனக்கு ஏரோ மார்க் எங்கே இருக்குதுன்னு தரலையா என்னன்னு தெரில, அதனால நான் போய் ரீஸ்பான் வச்சுட்டு வந்துடுறேன். ரீஸ்பான் வச்சுட்டேன் கைஸ். அங்கே பாருங்க கைஸ், அங்கே இருந்து தோன்றுறது எல்லாம். இது தெரியாமல் போச்சு. ஓகே, இதை தோண்டலாம். ஆஹா, டக்கு டக்குன்னு தோன்றான் பாரு. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர்ன்ட்டு. இதை நான் ஒரே ட்ரெயிலில் முடிச்சு காட்டுறேன் கைஸ், நீங்களே பாருங்கள். மொபைல் பிளேயர். உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர் பற்றி வீடியோ போடலாம், ஆனால் என் ஃபோனு லேக் ஆக முடிச்சிச்சு, ரெக்கார்ட் பண்ணிட்டு விடாங்க கைஸ். அதனால தான் அது கொஞ்சம் பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறேன். பட் அதில் என்ன பண்ணுறது, அதுவும் எல்லாமே அக்கௌண்ட் வேறு போச்சு. ஜிமெயில் ஐடி வச்சு கரெக்டாக பண்ணியிருந்தேன், இதுவும் அக்கௌண்ட்டுக்காக கட்சியில் ஜிமெயில் ஐடியே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் இப்போ புது ஜிமெயில் ஐடி, அதில் வந்து ஃபஸ்ட்டு பேர் வந்து எனக்கு வந்து லூயினா சம்திங் இருக்கும்ல, லூயினா எஃப்எஃப்ன்ட்டு ஒரு சேனல் டபுள் ஸ்னைப்பர் வச்சு பயங்கரமாக அவரோட ஃபேன். நான் ஃபஸ்ட்டு ஃபேன்னா அவ்வளோ பெரிய ஃபேன்லாம் இல்லை, சும்மா பார்ப்பேன் போர் வச்சுதுன்னா. ஃபேன்னால அவங்க ஒரு பேர் வச்சுருந்தேன். இப்போ மாற்றிட்டு டிஎன்எஸ்டிஆர்னு சுற்றி டிசைன்லாம் போட்டு மஜாவாக வச்சுட்டேன். ஓகே, இதை அமுத்திட்டிங்களா? அமுத்துறோம் அந்த இது. ஓகே, இது திறக்கும். இதுலேயும் ஃபஸ்ட்டு ட்ரைலேயே போய் பாருங்கள் கைஸ், நீங்கள் நம்மளனா பாருங்கள் ஃபஸ்ட்டு ட்ரைலேயே. ஓகே, இதையும் குதிச்சிட்டான், அவ்வளோதான். ஓகே கைஸ், இதுக்கும் நம்ம மொமெண்டம் வேணும்ல, அதனால் நம்ம பின்னாடி போயிட்டு வருவோம். இப்போ கூட பாருங்களேன், பின்னாடி லைட்டாக போயிட்டு வந்துடணும், ஏன்னா மொமெண்டம் வேணும் கைஸ். லாஸ்ட் வீடியோவில் கரெக்டாக ஏஞ்சி குதிச்சா எனக்கு ஒரு பயம் உள்ளுக்குள்ளே. ஓடா, இந்த லிவர் அமுத்துனா மேலே போகுது. மேலே என்ன இருக்கும்? ஐயோ இதுவா?
இது எனக்கு வெறுப்பான இது கைஸ். இது எனக்கு சத்தியமாக பிடிக்கவே பிடிக்காது. நார்மலாக ஃபேன் வச்சு வரும்ல அது பிடிக்கும். இது இருப்பாருங்களேன், இது ரொம்ப வெறுப்பாக இருக்கும். எனக்கு பிடிக்கும். திடீர்னுட்டு குதிக்கும் போதே பண்ணால் கீழே விழுந்துருவோம். அந்த மாதிரி நிறைய எரர் நடக்கும். இதில் தான் நான் சாவேன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஏன்னா டீச்சரு எஸ்கேப் ஃப்ரம் த ஸ்கூலுன்னு ஒரு இது இருக்குது, அதை நான் பண்ணியிருந்தேன் கைஸ். அதில் இது ரொம்ப கஷ்டம் வச்சுருப்பாங்க. அந்த எல்லோ கலரில் ஒன்று இருக்கும், அது மேலே ஏறி குச்சி போகிற மாதிரி. அம்மா அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம், எனக்கே வெறுப்பாயிடுச்சு. அப்புறம் நான் அதை விட்டேன். அந்த ஒரே ஒரு இதனால விட்டேன். பார்த்தீங்களா, இதுவும் செத்துட்டேன். எல்லாம் இது மட்டும் விட்டுருங்க. இதிலலாம் ஏன் தோற்ற ப்ரோன்னு கேட்காதீங்க. அப்போ நீ இன்னும் பண்ணிட்டு இதை மட்டும் விட்டுருங்க. ஓகே, சபா பின்னாடி போயிட்டு மறுபடியும் முன்னாடி வந்துடும். மறுபடியும் பின்னாடி போயிட்டு முன்னாடி வரத்துக்கு வெறுப்பாயிடுது. ஓகே, இதோ ஆனால் இதில் வர சத்தம் நான் பிடிச்சிக்குது கைஸ், டக் டக் டக்குன்ட்டு. ஐயோடா வெறுப்பு பண்ணுதே, பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ரோப்ளாக்ஸில் வேறு ஏதாவது கேம் போடலான்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன கேம் போடுறீங்கன்ட்டு அதை பார்த்து நான் சொல்கிறேன். இல்லை விளையாடுறேன், அவ்வளோதான் கைஸ். ரோப்ளாக்ஸில் மட்டும் சொல்லுங்கள் கைஸ், ஏதாவது நல்ல ஈஸியான கேமாக சொல்லுங்கள். ஏன்னா நானே பாட்டு பிளேயர். ஓகே கைஸ், ஈஸியான கேமாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விட்றேன் கைஸ். ஆத்தாடி எத்தாத்தாண்டி ஏப்போ அம்மா ஏப்போ எல்லோ கலர்லலாம் வருது இவனுக்கு. இது என்ன, இது பச்சை கலர் லைட்டு. இந்த இடத்துல வேற ஒன்றும் இல்லை கைஸ், யாராச்சும் சுற்றி நிற்கிறானுங்கன்னு செக் பண்ணேன். சுற்றுவானுங்களே இவனுங்க, கன்ஃபார்மாக சுற்றுவானுங்க. அதான் செக் பண்ணிக்கினேன். ஸ்டோரேஜ் ரூமில் போய் ஏதாவது இருக்கும், அதை எடுத்துக்கிட்டு வரலாம். ஓகே, லேடர் எடுத்துக்கலாம். லேடர் ஈஸியாக இருக்கும். ரீகெயின் பண்ணால் அதே இடத்துல வந்துடு நம்ம கையிலேருந்து தானாகவே. அவங்க பாருங்கள், அவள் லேடர் தூக்கினுங்கிறானா சம்திங் தரல சரியா. ஃபைண்ட் அ லேடர் இங்கே எழுதியிருக்கு, கரெக்டாக இருக்கா? என்ன ட்ராப் பண்ணால், ஓ வேறு ஒன்று இல்லை, ட்ராப் பண்ண டபுள் கிளிக் பண்ணிக்கின்னு வந்துருக்கு இவ்வளோ நேரமாக. அதான் அது வந்தோடனே கரெக்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது என்னதுன்னு தரல. இந்த இடத்துல நிற்கிறேன். கீழே மூட்டேன்டா. ஏன் லேண்டரில் ஏறுறான்பா? அது அவன் தனியாக ஒரு லேடர் காட்டுது போல், அதில் ஏறுறான். சேட்டில் என்ன அது வந்துன்னே இருக்குதா? எனக்கு ஆப்ஸ் மேலெலாம் காட்டும்ல வாட்ஸ்அப்பில், 2 அந்த மாதிரிலாம் நம்பர் ரெட்டு கலரில், அதெல்லாம் எனக்கு பார்த்தாலே ஒரு மாதிரி, அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அதனாலே சேட்லாம் பார்த்து இது பண்ணுறேன். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கமெண்டில் சொல்லுங்க ப்ளீஸ். இந்த ஃபேன் எப்படி போகுது? இது நார்மல் தான். நான் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா இதுக்கப்புறமும் ஒன்று வரும். இது நம்மளுக்கு ஈஸி தான் கேஷ். இந்த என்ன இது, ஒரு வால் மூடணும் அங்கங்கே சுற்றி போய். இதை ஃபஸ்ட்டு மூடிடலாம். அப்புறம் இந்த மேலே தான் வால்வ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கீழே இருக்கா? இதான் போகிற வழியே தான். அதில் போய் வால்வ் இருக்கான்னு தேடினுங்க. சுற்று செத்துட்டேன். பரவாயில்ல, இதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். டக்குன்னு நம்ம போயிடலாம் மேலே. லேடரை ஏறி போத்துது. ஃபஸ்ட்டு நான் ஒரு நல்ல ஸ்கின்னை வைக்கணும் ப்ளீஸ். ஏன்னா இது நான் பாட்டு ஸ்கின் வச்சு வந்துருக்கேன், டிஃபால்ட்டு ஸ்கின். என்னது இது ஃபுல்லாக ஓபே தான் கைஸ். அந்த சத்தமே நல்லா இருக்குது கைஸ். இந்த சத்தம் எனக்கு இன்னும் பிடிச்சிக்குது கைஸ். இப்போ நான் கலராக டை போடலான்னு இருக்கேன். ஆனால் அது எனக்கே கஷ்டமாகுது. ஏய் என்னது இது? நான் எதிரே பார்க்கல இப்படி ஒன்று இருக்கும்ன்ட்டு. அதனால திடீர்னு இப்படி வந்தோடனே பயந்துட்டு கரெக்டாக ஜம்ப் பண்ணேன் கைஸ். வேறு ஒன்றும் இல்லை, எல்லோ கலரில் வரும்போது டக்குன்னு ஜம்ப் பண்ணேன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். ஆனால் இதெல்லாம் நான் ஒரு காலத்துக்கு கஷ்டப்பட்டு இதனாலே கேமை வெளுத்து போயிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, சேட்டை பார்த்தேன் என்ன இருக்குது, சும்மாவே பார்ப்பேன் நான். சேட்டில் நான் எதாவது பேசிடுங்கிறாங்க, சண்டை போடுறாங்களா அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. ஓகே கைஸ், வந்தாச்சு. இது எனக்கு புரியல,
இது எப்படி கீழேருந்து ஃபேன் மேலே வருதா? இது அவ்வளோதான். நான் எப்படி நம்ம படவே கூடாதே ஃபேனில் காற்று வருதுண்ணா. ஏய் நிற்கணுமே காற்று வருதுண்ணா. எப்படி? ஓ இல்லையே, எப்படி பண்ணாலும் ஏங்க ஜம்ப் பண்ணும்போது இவ்வளோ ஹைட்டாக போகிறேன். இப்போ தான் இதை நோட் பண்ணுறேன்னு. ஏன் ஜம்ப் பண்ணும்போது நான் பறகுறேன்ட்டு. இப்போ நம்ம இதுலேயும் ஜம்ப் பண்ணி போனோம், அவ்வளோதான். மேலே என்ன இருக்குது அங்கே பாருங்கள், வெண்ட் இருக்குது. மேலே ஒரு வெண்ட்டு. இன்னும் போக மாட்டேங்கிறான். மறுபடியும் ஜம்ப் பண்ணும். மல்டிபிள் ஜம்ப் பண்ணேன். ஸ்பேர் எடுத்து இந்த இடத்துல பார்த்தீங்களா? ஸ்பேர் எடுத்து அடிக்கும்போது ஃப்ரீ ஃபயரில் கட்டான அடிக்கிற மாரி இருக்குது. யாரா இவன்? பார்த்தீங்களா கைஸ், பப்ஜியில் ஒரு மாரி பேன் எடுத்து நிற்கிறான். இவன் வேறு இதை தான் எடுத்து அடிப்பான். பார்த்தீங்களா கைஸ், ரைட் சைடில் வாழைப்பழம் வச்சு அடிக்கிறான். வாழைப்பழத்தை வச்சு அடிக்கிறான். இப்போ நான் மட்டும் கன்று எடுத்துட்டான். ஜோக்காவா இது மட்டும் எடுத்துன்னு இப்போ நம்ம அடிக்கிற அடி பாருங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரமாக போயிடலாம். இவனே தூரமாக போய் கண்ணை எடுத்துகிட்டு தூரமாக போகலான்னு நினச்சேன். கட்சியில் இவனே இதை தூக்கி போட்டு தள்ளி விட்டான். சாப்பாடை தூக்கி போடுறேன். ஓகே முச்சாச்சு இந்த லெவலில். இந்த கண்ணு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். காய்ச்சி இங்கே பாருங்கள், சர்க்காம வரும் பாருங்க, ஜாலியாக. பாட்டு சத்தியமாக பொருள் இடிக்குங்க நான் அடிக்கிட்டு. சவா செவுத்தில் நங்குனாச்சு. இவங்க மட்டும் செத்துறாங்க. எலும்பு கூட ஆயிட்டாங்க. ரீஸ்பான் ஆகிட்டானோ? இங்கே தான் ரீஸ்பான் ஆனான்னு தெரில. இந்த இடத்துல செக் பாயிண்ட் ஏதாவது இருக்குதான்ட்டு. எக்ஸிட்டா கைஸ், நம்ம கேம் முடிச்சிட்டோம். இல்லை கேம் முடியல. இன்னொன்று லெவல், இன்னொன்று சின்னோன்று இருக்குது இல்லையா? அதில் நான் படாமல் போய் காட்டுறேன் பாருங்க. நெக்ஸ்ட் டைம் சாவே மாட்டேன். மறுபடியும் பாருங்க கைஸ். ஜஸ்ட் ஒரே இடத்துலேருந்து நான் போகலான்னு ட்ரை பண்ணுறேன் கைஸ். இது வளைஞ்சு போத்திக்கணும் ஒரு மாதிரி. பார்த்தீங்களா, இது இந்த மூவே பண்ண மாட்டேன் கைஸ் மேலே போகிற வரைக்கும். ஐயோ ஜஸ்ட்டு ஒஷிட்டே லேசர் என் மேலே பட்டுட்டு போச்சு. இப்போ தான் புரியுது, ஜஸ்ட் இல்லை, அது லேசர் பட்டுன்னு போயிடுது. எனக்கு தான் சாக மாட்டேங்கிறேன்ட்டு. ஓகே இது என்ன இது? ஓ இதை பிளாங்கா கைஸ். இந்த சின்ன வயசில் கேம் விளையாடும் போது எனக்கு தெரியும் இந்த லெவலு ரைட்டாக. இதில் வந்து என்ன பண்ணோன்னா ஒரு பிளாங்காக எடுத்து அழகாக லேட்ற வழியாக போவேன். இப்போல்லாம் என்ன பண்ணுறேன்னு தெரியும். அது வேறு அழகாக 2 இது வச்சு அதெல்லாம் சின்ன வயசில் பண்ணுது. இப்போது இதையே எடுத்து போட்டு போய் எக்ஸிட், மறுபடியும் ஒரு எக்ஸிட். இந்த எக்ஸிட் வச்சு கொடுக்குறாங்களா? ஆஹா பாஸ் ஃபைட்டுங்க. ஓகே சாப்பாடு வச்சு இவன் அடிக்கணும். என்னன்னா சாப்பாடுலாம் வச்சு அடிக்கிறாங்க பாருங்க. சாப்பாடு கொஞ்சம் ரெடியாக வச்சுருக்காங்க கைஸ். இது வரும்போது மட்டும் நம்ம ஜம்ப் பண்ணியே தப்பிச்சிடலாம். ஜம்ப் பண்ணலைன்னா நம்மளுடைய டேமேஜ் போகும், ப்ளஸ் தூக்கி போட்டுருவோம். பாருங்களேன், இப்போ நான் அசிங்கமாக ஆர்வ கலர் மாரி இது வச்சுட்டு ஓடலான்னு பார்ப்போம். பார்த்தீங்களா எப்படி தூக்கி போட்டுச்சின்ட்டு. நான் பின்னாடி ரொம்ப ஹீட்டாக வந்துட்டேன் பின்னாடி போகும்போது. அதனால் பின்னாடி பார்த்துட்டு இப்போ நான் எப்படி போகிறேன் அதே மாதிரி போனேன். நான் ஜம்ப் பண்ணேன், அவ்வளோதான். ஒன்றில் 2 கையை அடிக்கணும், அவ்வளோதான். 2 ஐயோ 2 அந்த ரோபோட்டோட 2 கையும் இருக்குல்ல, அதை நம்ம கண்ணை வச்சு ஷூட் பண்ணிடணும் கைஸ், அவ்வளோதான். நம்மளுக்கு கார் ஓட்ட கொடுக்க போகிறாங்க. ஏங்க சைரன்லாம் நல்லா இருக்கு. ஆனால் என்ன அந்த ரைட் சைடாக போட்டு அந்த அப்பு டவுன் ஆரோ லெஃப்ட் சைடில் போட்டுருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது எப்படி இது எனக்கு புரியல. எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது விளையாடும் போது. அதான் கைஸ் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு நார்மலாக விளையாடுற இவங்களுக்காக டிஸ்ட் அடிக்கிறேன் கைஸ். பார்த்தீங்களா மஜாவா கைஸ். ஃபைண்ட் another way in. இது ஒரு ஆள் ஜன்னல் ஏதாவது வச்சுருப்பாங்களா? சுற்றி வருவோம். சைடில் ஒரு ஏணி பார்த்தேன் கைஸ். அந்த ஏணிக்குள்ளே போனால் இந்த இடத்துல ஒரு வழி இருந்துச்சு, உள்ளே போயிடலாம். இதெல்லாம் சின்ன வயசில் கஷ்டப்பட்டுருக்காங்க, ஒன்றுமே புரியாது. பைத்தியக்காரமே இஷ்டத்துக்கு நீங்கள் அதெல்லாம் சொன்னால் நீங்களும் சிரிப்பீங்க. அந்த அளவுக்கு நம்ம பேசாமல் ஏணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஏணி தானே ஹைட்டாக போகும். டப்பா போட்டால் அதான் வேஸ்ட் தான். இதுக்கும் ஏணி எடுத்துப்போம். அந்த சைஸ் கேல்குலேட் பண்ணி தான் வச்சுருப்பான்.
பார்த்திங்க இப்போது புரியுது ஏன் இதை வச்சுருந்தான் வெளிலேருந்து பார்க்கும்போது கை சிம்பிள் காட்டுச்சின்ட்டு. இப்போ ஒன்று டப்பா போட்டிருந்தது ஏறி முடியுமா என்ன? யூஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் கிட்ட போட்டுடலாம். அல்டிமேட்டாக ரொம்ப கிட்ட போயிட்டேன், ரொம்ப கிட்டவே போட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக போட்டேன், அழகாக போனேன். காய்ஸ் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டருக்கு ஜஸ்ட் இதோ என்ன பேசுகிறாங்க டக்குன்னு பார்த்தேன். இதோ எனக்கு அதை கிளியர் பண்ணோம், அவ்வளோதான். ஹெலிகாப்டர் நல்லா இருக்கா? இதுக்கு மேலே ஒரு சின்ன எரரு என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன்னு பேரில் அது எப்படி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன்னு பேரில் பவர் பட்டனை மட்டும் அழுத்தி ஆஃப் ஆயிடுச்சு ஃபோனு. அதனால தான் கைஸ், அவ்வளோதான் கைஸ், நம்மக்கிட்ட ஒரு டெலிபோர்ட்டர் கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட்டு என்ன கேம் போகலான்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாய் கைஸ், பாய். டெலிபோர்ட்டில் என்னென்ன வருது நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. பாய் கைஸ், பாய்.